ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பிற்பகுதியிலே ரோமாபுரிக்கு தேவனால் அனுப்பப்பட்டார். அதுவரைக்கும் மிஷனரி பயணங்களை மேற்கொண்டிருந்தவர் இந்த முறை கைது செய்யப்பட்ட நிலையில் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்பட்டார். அவர்கள் கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த கப்பலில் ஏறக்குறைய 276 பேர் இருந்தார்கள். பிரயாணத்தின் நடுவில் பவுல் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கின்றேன் என்று சொல்லி சற்று காலதாமதமாக நாம் புறப்படலாம் என்று அறிவித்தார். ஆனால் மாலுமிகள் சொன்ன வார்த்தையை நூற்றுக்கு அதிபதி ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். வழியில் மிகப்பெரிய கடற்காற்றில் அகப்பட்டு திசை தெரியாமல் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். பவுல் இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் அவருக்கு அருகில் வந்து நின்று, கப்பல் சேதமே அல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பிராண சேதம் வராது என்று பவுலுக்கு திட்டமாய் அறிவித்தான். பவுல் இந்த வார்த்தையை அந்த மனிதர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு தைரியம் சொன்னான். அதன்படியே அவர்கள் ஒரு கரையை அடைந்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், 14 நாட்களாய் மிகப்பெரிய பிரச்சனையில் அகப்பட்டு நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு பவுல் என்கிற ஜெபிக்கிற மனுஷன்தான் திடன் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினான். 276 மனிதர்களுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை திடனும் ஆறுதலுமாயிருந்து கரை சேருவதற்கு உதவியாயிருந்தான். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கிறீர்கள். வேலை செய்கிறவர்கள் நிறுவனத்தை சார்ந்திருக்கிறீர்கள். சபையை சார்ந்தும் உறவினர்களை சார்ந்தும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சமூக நிலையில் காணப்படுகின்றது. எந்த இடத்தில் பிரச்சனைகள், குழப்பங்கள், மிகப்பெரிய துன்பங்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்தில் வழிகாட்டிகளாய், வெளிச்சங்களாய், ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு திடன் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரோடும் சேர்ந்து நாமும் அவநம்பிக்கை உள்ளவர்களாய் மாறக்கூடாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்கும் உங்கள் சபைக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருங்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பிறருக்கு ஒரு திடனாய், ஆசீர்வாதமாய், வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டும் என்று எங்களை குறித்து நீர் கொண்டிருக்கிற சித்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இக்கட்டிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவே இருந்து இதை செய்ய பலப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.